கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதோ இந்த 1ஆம் தேதி வரப்போகிறது. 1ஆம் தேதி நாட்களிலே பார்க்கும்போது பல இடங்களிலும் பல போஸ்டுகளை அடித்து ஒட்டி தீர்க்கதரிசன பெருவிழா என்றும் ஒவ்வொரு தலைப்புகளை போட்டு புத்தாண்டு புதிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அநேக இடங்களில் விதவிதமாய் நோட்டீஸ்களை போட்டு ஆட்களை கூப்பிடுவதை பார்க்க, வாருங்கள் தீர்க்க தரிசனம் சுகமளிக்கிறது என்று சொல்லி ஆட்களை கூவி உலகம் முழுவதும் நோட்டீஸ்களை ஒட்டி மக்களை அழைக்கிறதை பார்க்கிறேன். இது காலங்காலமாய் சிலர் செய்கிற அழைப்புகள். நான் கேட்கிறேன், மக்களே, அந்த தீர்க்க தரிசனம் 1ஆம் தேதி தானே வரும், அந்த சுகமாக்குதல் 1ஆம் தேதி தானே வரும், அந்த வாக்கு தத்துவம் 1ஆம் தேதி தானே வரும். வேற நாட்களில் ஒன்றும் வராதா? வேற நாட்கள் ஒன்றும் சம்பவிக்காதா? எப்ப தீர்க்க தரிசனம் வரும்? ஜபத்திலே வரும், ஆராதனையில வரும், வசனம் பேசும்போது வரும். அது ஒரு உணர்வு, தேவன் கொடுக்கிற உணவு. தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆராதனை வேளையில, ஜப வேளையில வருகின்ற உணர்வுகளை அவர்கள் கூப்பிட்டு சபைக்கு பக்தி விருத்தி அடைவதற்கு சொல்லுவார்கள். அதே போல ஒரு பெரிய கூட்டத்திலே பழைய நாட்கள் எல்லாம் பேரை சொல்லி கூப்பிட்டு எல்லாம் நிறைய காரியங்களை எல்லாம் செய்திருந்தாலும் அவர்கள் சரியாய் சபையை நடத்தினதும் இல்லை, சரியாய் ஆண்டவருக்குள்ளே அவர்களை யாரையும் வழிநடத்த முடியவில்லை. தங்களுடைய மேன்மையை பார்த்தார்கள், தங்களுடைய காரியங்களை செய்து முடித்தார்கள். அறகுறையாக வசனத்தை பேசி அநேக மக்கள் அழிந்தார்களே தவிர அவர்களை பின்பற்றினவர்களெல்லாம் சத்தியம் அறியாமல் போய்விட்டார்கள். அதனால் இந்த நாளிலே போர்வை போர்த்தி வருகின்ற தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லாருக்கும் எச்சரிக்கையாருங்கள். நல்ல சபையிலே போங்கள், சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புங்கள். இந்த ப்ராப்பசியும் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சிடும். நித்திய ஜீவனை போவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். அதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென்.